அப்புறம் கைஸ் இதை மறந்துட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே அந்த ரெஃபரன்ஸ் இமேஜை காமிச்சேன்ல, இதான் ட்ரா பண்ண போனேன். ஃபைனலாக முடிச்சிட்டேன் கைஸ். ஆனால் அது ஒரு 80% தான் என்னால் முடிக்க முடிஞ்சிச்சு. 100% கம்ப்ளீட் பண்ண முடியல. எனக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்குது, என்னால் அதை ஃபிகர் அவுட் பண்ண முடியல. உங்களுக்கு ஏதாவது அதில் நான் அந்த இமேஜை நான் போடுறேன் கீழே, அதில் வந்து கிராஸ் டீட்டெயில் அந்த மாதிரி டீட்டெயிலாக என்னால் லைக் அந்த ஃபைனல் டச்சப் கொடுக்க முடியல. அதே மாதிரி கலரிங்கும் அந்தளவு பர்ஃபெக்டாக வரல. பட் ஐ ட்ரைட் மை பெஸ்ட். இட் கேம் அவுட் 80% பர்ஃபெக்ட். பட் 100% என்னால் கொடுக்க முடியல. உங்களுக்கு ட்ராயிங் ரிலேட்டடாக தெரிஞ்சவங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் இதை எப்படி சரி பண்ணணும், என்னென்ன சேஞ்ச் பண்ணணும், உங்களுக்கு என்ன தோணுது இந்த ஆர்ட்டை பற்றிங்கிறத கமெண்ட்லேயோ இல்லை டிஎம்லேயோ எனக்கு ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன மாதிரி இருக்க ஆர்டிஸ்ட்டுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அந்த ஆர்ட்டை நான் காமிக்கிறேன், லைக் ஸ்க்ரீனில் இப்போ காமிக்கிறேன். பட் இதை வந்து நான் இமேஜாகவும் கீழே எங்கேயாவது அதில் வீடியோவில் போடுறேன், அது பாருங்கள். இந்த இதை எப்படி ட்ரா பண்ணேன் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் இன்ட்ரோ மாதிரி நான் கொடுக்குறேன். ஏன்னா ஃபுல் வீடியோ என்னால் போட முடியாது. பட் ஸ்மால் இன்ட்ரோ மாதிரி நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி வேல்யூ தான் ஸ்கெட்ச் பண்ணேன். எடுத்தோன்னே டீட்டெயிலிங்க்கு ட்ராயிங்க்கு போல். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் ஐடியா எனக்கு சொன்னார். ஐடியா மீன்ஸ் இது ஒரு ஆக்சுவலாக ப்ரொஃபஷ்னலாக பண்ணுற ஒரு மெத்தடு. எனக்கு இது அவ்வளோவா தெரியாது, எனக்கு புரியல ஆக்சுவலாக நான் இப்போ ட்ரை பண்ணப்போ. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இது எனக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக சொன்னார். அந்த மாதிரி நான் ஒரு வீடியோ எனக்கு போட ட்ரை பண்ணுறவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இப்போது இது ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. பட் நீங்கள் ட்ராயிங் பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்தோன்னே டீட்டெயிலிங்க்கு போகாமல் ஃபஸ்ட்டு அதோட லைட்டு, ஷேடு எங்கே விழுவுது, எது ஃபஸ்ட்டு ஃபோர்க்ரவுண்டு, அப்புறம் மிட் கிரவுண்டு, அப்புறம் பேக்ரவுண்டு, அந்த மாதிரி அதை பிரித்து ஒரு இமேஜை பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு இன்னும் ஒரு ஈஸியாக அந்த ட்ராயிங் பண்ணுறதும் அந்த பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒன்றும் முடியாது. இதே மாதிரி உங்களுக்கு டெய்லியும் என்னால் டெய்லியும் பண்ண முடியலனாலும் வாரத்தில் 1-2 நாள் எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸும் நான் பண்ணுற முயற்சியை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்களும் ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கற்றுக்கோங்க. நீங்கள் கற்றுக்கிட்டதை எனக்கு சொல்லுங்கள், நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். See you in the next video. டாடா, பை பை. அப்புறம் கைஸ் இதை மறந்துட்டேன். இதுதான் எடுத்து வச்சுருக்க ரெஃபரன்ஸ். தெரியுதா? ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன். இமேஜாகவும் போடுறேன். இதையும் ட்ரை பண்ணுறேன். ஆனால் இதுலேயும் நிறையா கிராஸ் டீட்டெயிலாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்குறேன் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்ப்போம்.